இங்க ஹீரோவோட பெரிய தங்கச்சிக்கு விடிஞ்சா கல்யாணம். அவனுக்கு அம்மா கிடையாது, அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவும் இவனும் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை மொத்தமா பாத்துக்கிறாங்க. அவங்க வீட்டுல கரண்ட் போயிடுது. இவன் என்னன்னு பாக்குறதுக்காக போறான். போயிட்டு திரும்பி வந்து பாக்குறான். அவங்க வீட்டுல எல்லாம் ஒரு மாதிரியா நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவனோட பெரிய தங்கச்சி வீட்டுல இருந்து ஓடி போயிட்டா. அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறான். இப்ப ஹீரோவும் அவனோட சின்ன தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க. ஊர்ல ஒரு பையன் வந்து இந்த தங்கச்சி பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோ அவனை மிரட்டுறதுக்காக ஒரு டீ கடைக்குள்ள கூட்டு போறான். அங்க ஒரு பாட்டி உட்காந்துட்டு ஹீரோவோட குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருக்கு. ஹீரோ சண்டைக்கு போகும்போது அந்த பாட்டி சொல்றா, அடுத்த வாரம் நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அங்க வந்து பாரு எப்படி கௌரவமான கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கல்யாணம்ன்றதுனால அந்த கல்யாணத்துக்கு போய் நிற்கிறான். அந்த டைமில் ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கட்டிக்க மாட்டேன், வரதட்சணை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அந்த பாட்டி உள்ள பூந்து அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசி வீட்டை எழுதி கொடுங்கன்னு சொல்லி கமிஷன் அடிக்கலாம் ட்ரை பண்றான். ஹீரோ உள்ள பூந்து அதை தடுத்துறான். ஹீரோவை பார்த்து நீயே நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணுவீன்னு சொன்ன உடனே தங்கச்சி முன்னாடி சுத்திட்டு இருக்க அந்த பையனை பார்த்து இவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்ன உடனே முதல்ல அந்த பையன் ஒத்துக்க மாட்டான். அந்த பொண்ணு கழுத்துல இருக்க செயினை பார்த்தவொன்னே ஒத்துக்கிறான். கல்யாணமும் முடிஞ்சிருது. அந்த பொண்ணுக்கு இந்த பையனை சுத்தமா பிடிக்கல. ஆனா மொத்த ஊருக்குமே மேரேஜ் புரோக்கர் ஆயிடுறான்.